ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறவனாக இருக்கிறேன். தேவன், நம் தேவன் ஆராதனைக்கு பாத்திரவானாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாரத்தின் முதல் நாளிலே, இந்த காலை வேளையிலே நாம் என்ன வாட் ஆர் வி டூயிங், நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய சமூகத்தில் வந்து, கர்த்தாவே நீர்தான் என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம். தேவனே, என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால், என்னுடைய ஜீவனை முன்னே எப்படி நடத்த வேண்டும் என்றால், அதுக்கு வேண்டியதான டிரைவிங் ஃபோர்ஸ், அதுக்கு வேண்டியதான ஆதாரம் கர்த்தாவே நீர் ஒருவரே என்று சொல்லி நாம் என்ன பண்ணுகிறோம்? தேவனை துதித்து தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் 103ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதாக. என்னுடைய முழு உள்ளமே, மை ஆல் த்ராட் ப்ராசஸ், என்னுடைய யோசனை, என்னுடைய சரீரம், என்னுடைய மாம்சம், என்னுடைய இமோஷன்ஸ் எல்லாமே கர்த்தரை நீ ஸ்தோத்திரம் பண்ணுகிறதாக. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, அவர் செய்ததான சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் படைத்ததான தேவனுக்கு நாம் என்னத்தை செலுத்த முடியும்? அவர் நம்மளுக்கு பாராட்டினதான தயவை நினைத்து, அவர் நம்மளுக்கு பாராட்டினதான நன்மையை நினைத்து ரிட்டர்னில் நாம் என்ன செலுத்த முடியும்? ஒன்றும் செலுத்த முடியாது. என்னத்தை செய்யலாம்? கர்த்தருக்கு நேராக கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு ஜீவனை கொடுத்தீர், நீர் எனக்கு சுகனை கொடுத்தீர், நீர் எனக்கு பலத்தை கொடுத்தீர், நீர் என்னை நடத்துறபடியால் I can offer nothing else but fall in reverence and worship to you. நான் பக்தியோடு கர்த்தாவே உம்மை நான் என்ன பண்ணுவேன்? ஆராதனை செய்கிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு தியானத்துக்காக நாம் வாசிப்போம் சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதாக இருப்போம். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுகிறதாக இருக்கிறது, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறதாக இருக்கிறார், நீதியின் பலிகளை செலுத்துங்கள், கர்த்தர் மேல் ನಂಬಿಕೆ உள்ளவர்களாக இருங்கள். ಕನ್ನಡದಲ್ಲಿ போட்டிருக்கு, ನ್ಯಾಯವಾದ ಯಜ್ಞಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸಿ ಯೆಹೋವನಿலே ಭರವಸವಿಡಿ. கர்த்தருக்கு செய்கிறதான ஆராதனை என்னது? நீதியின் பலிகளை செலுத்துறவர்களாக இருங்கள். நீங்கள் செலுத்துறதான இந்த கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இருக்கிறதான இன்னைக்குள்ளதான இந்த பிரசங்கத்தை ஞாபகிக்கிற இந்த ஒரு வசனத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கு தியானிக்கிறதாக. இந்த ஒரு வசனத்தை வச்சு இந்த முழு சங்கீதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்கும். சங்கீதக்காரன் என்னத்தை சொல்லுகிறார்? நீதியின் பலிகளை செலுத்துகிறவர்களாக இருங்கள், கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். இதற்காக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தில் பார்க்கும்போது அநேக காரியங்கள், ஜனங்க வந்துட்டு அநேக காரியத்தில் இதில் எனக்கு ஸ்டடியாக இருக்க முடியுமா, இந்த காரியத்தில் நான் நம்பினா என்னுடைய எதிர்காலம் நல்லா வருமா, என் பிள்ளைய இந்த கோர்ஸை படிக்க வச்சா, என் பிள்ளைய இன்ஜினியரிங்கை படிக்க வச்சா என்னுடைய வாழ்க்கை, வசனம் போதும்பா, என்னுடைய வாழ்க்கை முன்னாடி வர்றதாக இருக்குமா, என்னை வந்து என் பிள்ளை இந்த ஸ்கூலில் சேர்த்தா, இல்லைன்னா நான் இந்த வேலையில் சேர்ந்தா நான் மேலே வர முடியுமான்னு அநேகர் எதிர்பார்க்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருங்கள். எதற்காக? கீழே வசனத்தை வாசிக்கும் போது 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறதாக இருக்கு, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் அநேகர். நம்ம இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டவண்ணமாக அநேகர் போகிறாங்க, எனக்கு நன்மை கிடைக்கிறது எங்கே, எனக்கு நல்லது கிடைக்கிறது எப்படின்னு அநேக இடத்துங்களே தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு நிறைய செய்கிறதாக. ஆனால் சங்கீதக்காரன் பாருங்க, சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறதாக இருக்கிறான், அநேகர் இப்படி தேடிட்டு இருக்கிறதான சூழ்நிலையில் அநேக இடத்துங்களில் இப்போ எனக்கு நன்மை கிடைக்காதா, இந்த ஆள்கிட்டேருந்து ஒரு சைன் வாங்கினா எனக்கு நல்லது கிடைக்காதா, இல்லைன்னா கவர்மெண்ட்லேருந்து என் கார்டு, ரேஷன் கார்டில் இந்த கார்டு வந்தால், பிபிஎல்னு வந்தால் எனக்கு காலேஜில் இது கிடைக்காதா, இந்த காஸ்ட் சர்டிஃபிகேட் வந்தால், ஃபார்ம் 3ன்னு வந்தால் எனக்கு என் பிள்ளைக்கு இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடைக்குமா, இல்லைனா இந்த காரியம் வருமா, இவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் இப்படி வருமா, நீ எல்லாரும் நன்மை கிடைக்கிறதுக்கு அநேக இடத்துல தேடுகிறவர்களாக இருக்கிறாங்க. வசனம் பார்க்கும்போது வசனம் சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசம் பண்ணும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அநேக இடத்தை என்ன பண்ணலாம்? தேடுகிறதாக இருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் தேவனை நோக்கி இந்த ஜெபத்தை பண்ணுகிறவனாக இருக்கிறான். என்ன ஜெபம்? கர்த்தாவே
உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்கிறதாக. லார்ட் ஷைன் யுவர் ஃபேஸ் அப்பான் மீ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது பிரதான ஆசாரியன் எப்படி ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார்? கர்த்தர் தன்னுடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசித்து உங்கள் மேல் கிருபையாக இருக்கிறதாக இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் எவ்வளோ நன்மைகள் கிடைத்தாலும், எவ்வளோ காசு இருந்தாலும், எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும், இட் கேனாட் பீட் ஒன் திங். ஒரு காரியத்தை அதனால மேற்கொள்ள முடியாது. என்னது? தேவன் காண்பிக்கிறதான தயவு. பெற்றோர்களாக இருக்கிறதான நீங்கள், இல்லைனா வயதில் பெரியவர்களாக இருந்த குடும்ப தலைவர்களாக இருக்கிறதான நீங்கள், உங்கள் குடும்பத்துக்கு அநேக நீங்கள் சம்பாதிச்சு போடலாம். உண்மையா? காலையிலே 6 மணிக்கு வண்டியை எடுத்து ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சு எவ்வளோ காசு. ஒரு வேலைக்கு சொல்லுவாங்க, ஒரு வேலைக்கு பதில் நான் என்ன பண்ணுகிறேன், 2 வேலை செய்கிறதாக இருக்கிறேன். இல்லைன்னா பிள்ளைங்களுக்காக நான் சீட்டு கட்டுறதாக இருக்கிறேன், பிள்ளைங்களுக்காக இவ்வளோ இது செய்கிறதா இருக்கேன், நகையை அடமானம் வைக்கிறதாக இருக்கிறேன். அநேக காரியம் செய்தாலும் தேவனுடைய தயவு இல்லாவிட்டால், வேலை செய்கிறதான பிள்ளைகளை நான் பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் பயங்கரமாக என்ன பண்ணலாம், வேலை செய்கிறதாக, வேலை செஞ்சு அப்படியே டாப்பாக வர்றதாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய தயவு இல்லாவிட்டால், கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால் உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறதாக இருக்கிறான், தேவனே அநேகர் எனக்கு நன்மை எங்கே கிடைக்கும், எதில் நான் மேலே வரலாம், எந்த வேலையில் நான் சேர்ந்தா மேலே வரலாம், எந்த தொழிலில் போனால் நான் மேலே வரலாம், எங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணால், எந்த இடத்துல எந்த சீட்டில் போட்டால், இந்த ஃபண்டில் போட்டால் எனக்கு திருப்பி ரிட்டர்ன் வரணும்னு அநேக விதமாக போகிறதாக இருக்காங்க. பட் லார்ட், ஆண்டவரே, இந்த 2026 வருஷத்தில் இந்த 2ஆம் மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளில், தேவனே நான் உண்மைதான் என்ன பண்ணுகிறேன், பார்க்கிறதாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவனே நான் உண்மைதான் என்ன பண்ணுகிறேன், பார்க்கிறதாக இருக்கிறேன், உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசம் செய்கிறதாக. இந்த 4ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது தாவீது தேவனை நோக்கி பண்ணுகிறதான ஒரு ஜெபமாக, இட் இஸ் a prayer by David. தாவீது என்ன பண்ணுகிறார், தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது பாருங்க, ஸ்கிரீனில் போடுங்க. 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது தாவீது இப்படி சொல்லுகிறதாக இருக்கிறார், என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்து என்னை விசாலமுள்ள இடத்தில் வைத்தீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்கிறதாகும். தேவனே, நீர் நீதி உள்ள தேவன் என்று தாவீது ஜெபத்தை ஆரம்பிக்கிறவனாக இருக்கிறார். அநேக உலகத்தில் அநேக அநீதிகள், அநேக காரியங்கள் நடக்கும்போது, கர்த்தாவே நீர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறீர், நீர் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறதாக இருங்க. எதற்காக தாவீது தேவனை நோக்கி, தேவனே நீர் நீதி உள்ள தேவன், என்னை ரட்சித்தரும், என்னை ஒரு விசாலமான இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க, லார்ட் டூ இட் அகெயின், திரும்பியுமாக இந்த இக்கட்டிலிருந்து என்னை விடுவித்து நீங்கள் கொண்டு வாங்க, இதற்காக ஜெபிக்கிறதாக இருக்கிறார். 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஓகே, வாசிங்க. மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுகிறதாக இருங்க. தாவீது தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது ஒரு குரூப் ஜனங்க இருக்கிறாங்க. என்னது? மனுஷர்கள் சுத்தி இருக்கிறவங்க செய்யறாங்க. என்னது? எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் தேர், ஒரு குரூப் ஆஃப் ஜனங்க இருக்கிறாங்க. என்னது? தாவீதுடைய கணத்தை, தாவீது எதெல்லாம் தனக்கு கனமாக இருக்க வேண்டுமோ, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நல்ல ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் வைத்திருக்கிறார்களோ, அதை அவமானப்படுத்துறதுக்காக இருக்கிறதாக இருக்கு. எபிரேய பாஷையில் பார்க்கும்போது, மனுஷகுமாரர்களே, இவங்க என்னது, இவங்க புத்தியெல்லாம் என்னது, அந்த மனுஷனுடைய டிஃபால்ட் செட்டிங். எப்படி நம்ம அடிக்கடி நம்ம சொல்லியிருப்போம், இந்த கிராப், இந்த நண்டை பிடிச்சு ஒரு இதில் போட்டால், பக்கெட்டில் போட்டால், மீன்காரங்க சொல்லுவாங்க அதுக்கு மூடி போட தேவையில்லை. எதுக்காகனா, அது மேலே வர்றது ஒன்று மேலே வந்தோன்னா அடுத்தது என்ன பண்ணும், காலை பிடிச்சு கீழே இழுக்கிறதாக இருக்கும். அந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கூட அதே தான் இருக்கிறதாக இருக்கு. என்னது? சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறதா இருக்கு, மனுஷர்களே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்துறீங்க. நான் எதெல்லாம் கனமாக வச்சுக்கிறீங்களோ அதை அவமானப்படுத்துறதுக்காக, கீழே தள்ளுறதுக்காக உங்களுடைய யோசனை இருக்கிறது. எதற்காக? வீணான யோசனைகளை விரும்பி வீணான காரியங்களை செய்கிறதாக இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை,
கொஞ்ச நேரம் நம்ம யோசித்து பார்த்தா உங்களுக்கு சில ஜனங்களுக்கு அவங்க காரியத்தை விட்டுட்டு வேற எல்லார் காரியம் என்னவா இருக்கும், முக்கியமாக இருக்கும். நாளில் 24 மணி நேரம் நிறைய நேரம் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, பத்த மாட்டேங்குது. ஆனால் இவங்களுக்கு இவங்க வீட்டில் இருக்கிற காரியத்தை பார்க்கணும். பக்கத்து வீட்டில் என்ன நடக்கு, பக்கத்து வீட்டில் அந்த புருஷனும் மனைவி நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்களே, இந்த எதிர் வீட்டில் மாமியாரும் மருமகளும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்களே, உள்ளே போய் என்ன பண்ணணும், என்ன ஒரு பட்டாசு வச்சுட்டு இவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். சிலவங்க இங்கேருந்து ஊருக்கும் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி அம்மாவுக்கும் பையனுக்கு என்ன பண்ணுறது, சண்டையை உண்டாக்குறது, அம்மாவுக்கும் பொண்ணுக்கு என்ன பண்ணுறது, சண்டையை உண்டாக்குறதாக இருக்கு. மனுஷர்கள் அவமானப்படுத்துகிறதாக இருப்பார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷர்களோடு நம்புகிறவர்கள் உலகத்தில் என்ன பண்ணுவார்கள், ஏமாற்றப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். பிரபுக்களை நம்புகிறவர்கள், பெரிய பெரிய அதிகாரிகளை நம்புவர்கள் ஏமாற்றம் படுகிறதாக இருப்பார்கள். ஆனால் வசனம் சொல்லுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார், அவர் ஜனங்களை கனப்படுத்துகிறதான தேவனாக இருக்கிறார். சிறுவரை குப்பையிலிருந்தும் தூசியிலிருந்தும் எடுத்து பிரபுக்களோட உன்னதத்திலே அவர் அமரும்படியாக செய்கிறதாக இருக்க. சங்கீதக்காரன் சொல்றதாக இருக்க பாருங்க, ஜனங்களை எதற்காக என்னை அவமானப்படுத்துகிறதாக இருக்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கை எதற்காக, பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்து மேல போராட்டம், நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை போராதுன்னு சொல்லிட்டு அவங்களும் எக்ஸ்ட்ரா என்ன பண்றது, எரியிற தீயில எண்ணெயை போடுற மாதிரி இருக்கிறாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறதாக இருக்கிறார், மனுபுத்திரரே, எது வரைக்கும் வீணான காரியத்தை யோசித்து என் மகிமையை அவமானப்படுத்துகிறதாக. ஆனால் வசனம் 3ஆம் வசனம் சொல்லுது, ஆனால் வித் ஆல் தீஸ் திங்ஸ் அட் பேக்ரவுண்ட் வசனம் சொல்லுது, பக்தி உள்ளவர்களை, சேர்ந்து வாசிப்போமா, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் இதை விசுவாசிக்க முடியும்? உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், மனுஷர்களுக்கு வர்றதான பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேலை செய்கிறதான இடத்துல வர்றதான பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நீங்கள் படிக்கிறதான இடத்துல வர்றதான பிரச்சனை உங்களுக்கு தெரியும். குடும்ப வாழ்க்கையில் இல்லை, உங்கள் சொந்தக்காரர் வீட்டில் நடக்கிறதான பிரச்சனை தெரியும், உங்களுக்கு தெரியும். அதே பிரச்சனை தான் அரிய நேரம் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறது, வருகிறதாக இருக்கு. ஆனால் வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது, நான் ஆராதிக்கிறதான தேவன் ஒருவர் இருக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, வசனத்தில் சொல்லுகிறதாக இருக்கு, வசனம் சொல்லுகிறதாக இருக்கு. 3ஆம் வசனத்தை பாருங்க, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் கேட்கிறதாக இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர்களுக்கு வருகிறதான பிரச்சனை தான் அநேக நேரம் நம்மளுக்கும் வருகிறதாக இருக்கும், அப்படி தானே? ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நம்மளுக்கு we are different from them. அவர்களை பார்க்கிலும் நாம் வித்தியாசப்பட்டவர்களாக இருக்கும். என்னது? தேவன் என்னை தெரிந்தெடுத்தவராக இருக்கிறார், தேவன் என்னை வேர் பிடித்தவராக இருக்கிறார். 2வது, நான் ஆராதிக்கிறதான தேவன் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். நான் எப்பெல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறேனோ தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு அவர் ஆவலாக இருக்கிறதாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரம் நாம் நம்மளுடைய மைண்டில் இருக்கிற டிஃபால்ட் செட்டிங் என்னது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்னது, பிரச்சனை வரக்கூடாது, போராட்டம் வரக்கூடாது, சின்ன ஒரு கஷ்டம் வரட்டும், சின்ன ஒரு ஜுரம் வரட்டும். நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் வாயில் வர்றதான முதல் வார்த்தை என்னது, தேவனே உனக்கு கண் இல்லையா, தேவனே உங்களுக்கு காது இல்லையா, கை இல்லையா. இதே இதுதான் என்ன பண்ணுறாரு உலகத்தில் இருக்கிறதான ஜனங்க, என்ன பண்ணுறாங்க ஒரு சிலைக்கு முன்பதாக, ஒரு மரத்துக்கு முன்னாடியாக, ஒரு மலைக்கு முன்னாடி போய் என்ன பண்ணுறாங்க, உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா. ஆனால் ஜீவனுள்ள தேவனை பார்த்து அநேக நேரம் விசுவாசிங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி செயல்றதா இருக்காங்க. வசனம் சொல்லுகிறது, வசனத்தில் நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கு. என்னது? அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் எப்படி நடப்பாங்க, உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றுவார்கள், ஆசீர்வாதத்தின் மழை அதை நிரப்புகிறதாக இருக்கும். இன்னும் சங்கீதம் 23 வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறதாக இருக்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றுகிறதாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் சொல்லிவிட்டுட்டான் தான் கீழே வாசிக்கும் போது சங்கீதக்காரன் நல்ல ஒரு விசுவாச அறிக்கையோட தன்னுடைய விண்ணப்பத்தை முடிக்கிறவனாக இருக்கிறான். வாசிங்க 7ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது விண்ணப்பத்தை எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டு 7ஆம் வசனத்தில் வாசிங்க, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும், மெதுவா போங்க, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும்
அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். என்னுடைய இருதயத்தில் தந்தவரான. உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் தன்னுடைய கையில் இருக்கிறதான காசை பார்த்து, கையில் இருக்கிறதான பணத்தை பார்த்து, எனக்கு இவ்வளோ தானியம் இருக்கு, இவ்வளோ ஆஸ்தி இருக்குன்னு பார்க்கிறதான சந்தோஷத்தை பார்க்கிலும் ஈவன் மோர் தேன் தட், தேவனே நீர் எனக்கு நித்திய சந்தோஷத்தை தருகிறதாக இருக்கிறீர். கீழே வாசிக்கும் போது சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தரே நீர் ஒருவரே என்னை சுமந்து தாங்குகிறவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறதான சமாதானம் என்னது, தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறதான சந்தோஷம் என்னது? உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் தானியத்தில் பார்க்கிறது, தானியம் திராட்சரசம் உடனே அவங்களுக்கு இருக்கிறதான சாப்பாடு, அவங்களுக்கு இருக்கிறதான சம்பாத்தியத்தில் இருக்கிறதான சந்தோஷத்தை விட தேவன் நீர் எனக்கு நித்திய சந்தோஷத்தை கொடுக்கிறார். நித்திய சந்தோஷத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நான் சமாதானத்தோட என்னுடைய வாழ்க்கையை நடத்தும்படியாக செய்கிறேன். நான் சமாதானத்தோட படுத்து நித்திரை செய்வேன். எதற்காக? தேவனே நீர் என்னை சுமந்து தாங்குகிறவர்களாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, சங்கீதக்காரன் ஜெபத்தோட ஆரம்பிக்கிறான். நீதியின் தேவனே எனக்கு நியாயத்தை செய்யுங்க. அநேகர் என்ன பண்ணுகிறார்கள்? என்னுடைய எனக்கு இருக்கிறதான கணத்தை எடுக்க பார்க்கிறார்கள். வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், ஆஃபீஸில் என்ன நடக்கும். நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவோம், என்ன ஆஃபீஸ் பொலிட்டிக்ஸ் என்ன பண்ணும் நடக்கிறதாக. நம்ம தான் என்ன பண்ணியிருப்போம், அந்த பையனை கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணி நம்ம தான் வேண்டியதெல்லாம் என்ன பண்ணியிருப்போம், கொடுத்துருப்போம். ஆனால் இந்த பையனுக்கு என்ன ஆசை? அந்த அண்ணன் உட்காந்துருக்கிற சேரில் போய் நான் என்ன பண்ணணும், உட்காரணும். அந்த அக்கா உட்காந்துருக்கிற சேரில் போய் என்ன பண்ணணும், நான் உட்காரணும். இப்போ அண்ணனுக்கும் அக்காவுக்கு போய் என்ன பண்ணுறது, போய் இவங்கள பற்றி ஹெச்ஆரில் போய் ஏதாவது என்ன பண்ணுறது, போட்டு கொடுக்குறதாக இருக்கிறது. நிறைய நேரம் நம்ம தான் என்ன பண்ணியிருப்போம், சிலவங்களுக்கு நன்மை செஞ்சுருப்போம். அவனுடைய கஷ்டத்துக்கு என்ன பண்ணுவோம், நம்ம தான் சகாயம் பண்ணி, எப்போ என்ன பண்ணு, இந்த லைனில் போ, இந்த கடைக்கு போ, இந்த கடையில் என்ன பண்ணு, இப்படி பண்ணு, நம்ம தான் எல்லாம் பண்ணி எல்லாம் வழியை காட்டிருப்போம். ஆனால் அந்த அண்ணாச்சிக்கு ஆசை என்னது, அந்த அண்ணன் போகிற கடைக்கு தான் என்ன பண்ணும், நான் ஒரு 50 பைசா கம்மி போட்டு, ₹1 கம்மி போட்டு அந்த அண்ணன் கடை தானே என்ன பண்ணணும், நான் பிடிக்கணும். அந்த அண்ணன் லைன் தான் என்ன பண்ணணும், நான் பிடிக்கிறதாக இருக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், சங்கீதக்காரன் அதே பிரச்சனை தான். மனுஷரை எது வரைக்கும் என்னுடைய கனத்தை, என்னுடைய மகிமையை நீங்கள் வீணடிக்க பார்க்கிறீர்கள், என்னுடைய அவமானத்தை நீங்கள் அழிக்க பார்க்கிறீர்கள். ஆனால் இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் யார் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். இதெல்லாம் சொல்லிட்டு சங்கீதத்தின் மத்திய பாகத்தை தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், தியானிக்கிறதாக. என்னது சொல், நீதியின் பலிகளை செலுத்துங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம தமிழ் பைபிளில் வாசிக்கிறோம், நம்ம இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கிறோம், இல்லைன்னா கன்னடா பைபிளில் வாசிக்கிறோம். எபிரேய மொழியில் வந்து இது வந்து எக்ஸ் மாதிரி வரதாங்க. ஸோ அப்படி வந்துட்டு மத்தியில் இருக்க வசனம் தான் என்னது, சங்கீதக்காரன் கொடுக்குறதான அந்த மெயின் பாயிண்ட், கீஆஸ்டிக் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறதாங்க. சங்கீதக்காரன் முக்கியமாக சொல்கிறதான காரியம் என்னது, இந்த 4ஆம் சங்கீதத்தில் தேவனுக்கு என்ன பண்ணுங்க, நீதியின் பலிகளை செலுத்துங்க. இந்த கர்த்தர் மேல் என்ன பண்ணுங்க, நம்பிக்கையாருங்க. நீதி உள்ளதான தேவனை 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற பிரகாரமாக, இந்த தேவன் நீதி உள்ளவர். இந்த தேவன் உங்களை கால்வாரி விட்டு உங்கள் தலையில் உட்கார்றதான தேவன் அல்ல. உங்களுக்கு உங்களை கீழப்படுத்தி, உங்களை அவமானப்படுத்தி அவர் கனம் எடுத்துக்கிறத இந்த தேவன் யார், உங்களை கனப்படுத்துகிறதான தேவனாக இருக்கிறார். இவர் நீதி உள்ளதான தேவனாக இருக்கிறார். He is a righteous God. இவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த தேவனுக்கு நீதியின் பலியை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறதாக. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இதே காரியத்தை தான் என்ன பண்ணுகிறோம், நாம் பார்க்கிறதாக இருக்கிறோம். வாசிங்க, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க, மைக்ல வாசிங்க. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார், நித்திய கண்மழையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியில வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புவர்களாக இருங்கள். எதற்காக? இவரே நித்தியமான கண்மழையாக இருக்கிறார். He is the eternal rock in which you can put your foundation on. அவர் தாமே நித்திய கண்மழையாக இருக்கிறார். அவர் மேலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அஸ்திபாரமாக கட்டுகிறதாக இருக்க முடியும். இந்த தேவன் யார்? பெருமை உள்ளவர்களை, கர்வம் உள்ளவர்களை, தங்களுடைய நெஞ்சை அடித்துக்கொண்டு என்னை விட்டு யார் இல்லைன்னு இருக்கிறவங்கள தேவன் என்ன பண்ணுகிறார், கீழே
தாழ்மை உள்ளவர்களை மேலே உயர்த்துகிறவர்களாக இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தன்னுடைய வழியை காண்பித்து நடத்துகிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டியதான வழிகளை நான் உனக்கு சொல்லுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு நான் ஆலோசனை கொடுக்கிறவனாக இருப்பேன். வசனம் வாசித்துட்டு கீழே 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, நீதிமான்களுக்கு இந்த தேவன் என்ன பண்ணுகிறார்? 7ஆம் வசனம், நீதிமான்களுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது, மகா நீதிபரராகிய இருக்கிறார் நீர் நீதிமானுடைய பாதையை நீதிமான்களுடைய பாதையை செவ்வைப்படுத்துகிறதாக. வசனத்துல பாருங்க, ஒரு வசனத்தை நான் திருப்பி என்ன பண்ணுகிறோம் வரதான். தேவனை குறித்த சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறார்? நீதியின் பலிகள் ஆண்டவருக்கு செலுத்துங்கள், இரண்டாவதாக இவர் மேலே நம்பிக்கையார். இந்த தேவன் யார்? இவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். Who is this God? He is a righteous God. இவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு உலகம் ஏமாத்த பார்த்தால், சூழ்நிலை ஏமாத்த பார்த்தால், எதற்காக அநேக நேரம் சொந்தக்காரங்க, தகப்பனு தாயும், சொந்த அண்ணன் தங்கச்சிங்க, மாமனார் மருமக எல்லாம் ஏமாத்த பார்த்தாலும் இந்த தேவன் அந்த ஜனங்களை மாறி அல்ல. இவர் நித்தியமான கண்மலையாக இருக்கிறார். இவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். இவர் நீதி உள்ளவராக இருக்கிறபடியால் நீதியின் வழிகளிலே நடத்துகிறவராக இருப்பார். இந்த தேவனை பார்த்து தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த தேவனுக்கு என்ன செலுத்துங்கள்? நீதியின் பலிகளை செலுத்துகிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன் சொல்லும் சங்கீதத்தில் பார்க்கும் போது தேவன் நம்மளுக்கு அநேக காரியத்தை செய்திருக்கிறார். தேவன் நம்மளுக்கு அநேக கிருபைகளை பாராட்டியிருக்கிறார். அவர்தான் நம்மளுடைய பெலத்துக்கு ஆதாரமாக இருக்கிறார். அவர் தாமே நம்முடைய நன்மைக்கு ஆதாரமாக இருக்கிறார், ஊற்றுக்காரனாக இருக்கிறார். He is the source of our blessing and He is the source of our health. He is the source of our strength. அப்படி இருக்கும்போது இந்த தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நீதியின் பலிகளை செய்கிறதான. முக்கியமாக இன்றைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதான காரியம் என்னது? தேவன் விரும்புகிறதான நீதியின் பலிகளை செலுத்துகிறதாகும். இந்த தேவன் யார்? சங்கீதக்காரன் சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்கிறார், இவர் யார்? நீதியின் தேவன், ஜனங்களுக்காக நீதியை செய்கிறவராக. அதனால் ஜனங்க தேவனுக்கு என்னத்தை செலுத்த வேண்டும்? நீதியின் பலிகளை செலுத்துகிறதாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, our worship is a direct reflection of our trust in God. நாம் பண்ணுகிறதான ஆராதனை என்னது? நாம் தேவன் மேலே எப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறோம், தேவன் மேலே எப்படி விசுவாசம் வைத்திருக்கிறோமோ அதுதான் நம்முடைய ஆராதனையிலே வெளிப்படுத்தப்படுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ என்ன பண்ணுவாங்க? காலையில் என்ன பண்ணுவாங்க? அடித்து எழுப்பி குளிப்பாட்டி ரெடியாவன் பண்ணிட்டு சர்ச்சுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? இழுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வயசாயிடுச்சு, நம்மளுக்கே நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, பேர பிள்ளைங்க இருக்கிறதாக இருக்கிறாங்க. அநேக நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? என்னதோ ஒன்று கேர்லெஸ்ஸா சண்டே என்ன பண்ணுவோம்? ஒரு இடத்துல உட்காந்து, நான் கிறிஸ்தவன், நான் இங்கே வந்திருக்கிறேன், அட்டெண்டன்ஸ் போட வந்திருக்கிறேன். நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அநேக நேரம் அந்த யோசனையை நம்மளுக்கு வருகிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையான ஆராதனை என்னது? என் தேவன் நீதி உள்ளவர், என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டியதான நன்மையை அவர் செய்கிறதாக இருக்கிறார். அவருக்கு வேண்டியதான பலிகளை நான் செலுத்த வந்திருக்கிறேன். என் உதட்டின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலிகளை நான் செலுத்துகிறவனாக. I will give him the gift of my lips, which is the praise that comes from my mouth. என்னுடைய உதட்டின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலிகளை நான் இந்த நீதி உள்ள தேவனுக்கு நான் செலுத்த வந்திருக்கிறோம் என்று நம் தேவனை என்ன பண்ணுகிறோம்? ஆராதனைக்கு வருகிறதாகும். ஏனென்றால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய தேவன் தான் சொல்லுகிறார், என்னது? பூமியும் அது நிறைவும் என்னுடைய. தேவனை ஏதோ கொடுத்து நம்ம இந்த ஆஃபீஸருங்களையோ பெரிய ஆட்களை ஏமாத்துற மாதிரி காசு கொடுத்து என்ன பண்ண முடியாது? ஏமாற்ற முடியாது. நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த கல்வெட்டுக்களில் எழுதுனதை என்ன பண்ணோம், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எகிப்து ராஜா பார்வோன் வம்சத்தில் வந்ததான ஒரு பார்வோன் என்ன பண்ணுகிறார்? அவருடைய இதில் என்ன பண்ணியிருக்கார்? அவருடைய கடவுளுக்கு என்ன பண்ணியிருக்காரு? இப்படி எழுதியிருக்கார், சாமி என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இவ்வளோ கோயில் என்ன பண்ணியிருக்கேன், கட்டியிருக்கிறேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பலி வச்சுருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்?
நான் வந்துட்டு இப்போ மறிச்சுட்டு இப்போ உன்னுடைய இதுக்கு வர போகிறேன், அதனால நீ எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு இந்த விஐபி இடத்த என்ன பண்ணும் கொடுக்குறதாகனு பார்வன் என்ன பண்ணுறான், அந்த பிரமிட் கல்வெட்டில் எழுதுனதாக இருக்கிறான். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவன் தான் சொல்லுகிறார், எனக்கு நீ கொடுக்குறதான பலி எனக்கு தேவையில்லை. சவுல் ராஜா பயங்கரமாக என்ன பண்ணுறாரு, ஆடு மாடுகளை போயிட்டு எதிர் தேசத்தில் இருக்கிறதான ஆடு மாடுகளெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு, தேவனுக்கு நான் பலி செலுத்துகிறேன், நான் ஆண்டவருக்கு இவ்வளோ காணிக்கை கொடுக்குறேன், தேவனுக்கு நான் இவ்வளோ காரியத்தை செய்கிறேன்னு சொன்ன உடனே தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலியமாக சொல்றதான காரியம் என்னது, பலியை பார்க்கிலும் தேவன் விரும்புறதான காரியம் என்னது, கீழ்ப்படிதல் தான் மிக முக்கியமாக இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பலிகளை அநேக விதமாக செய்யலாம், அப்படிதானே பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், பலிகளை அநேக விதமாக செய்யலாம். நம்முடைய தேசத்தில் பார்க்கும்போது கூட எலெக்ஷன் வந்த உடனே எல்லா அரசியல்வாதிகளுக்கு என்ன வரும், அப்போ எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தேவபக்தி வர்றதாக இருக்கும். இந்து கோயிலில் போய் இது கண்ணு சர்ச்சுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க இப்படி பண்ண, நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வேண்டியதான காரியத்தை செய்கிறதாக இருக்கும். பலிகளை தேவனுக்கு கொடுக்கறதை என்ன விதமாக செய்கிறதாக இருக்கலாம். தேவன் அதுக்கு வேண்டிய பலனை கொடுப்பார். ஆனால் கவனிங்க, வசனம் சொல்றதான காரியம் எனக்கு வசனம் சொல்லுது, நீங்க தேவனுக்கு எந்த விதமான பலியை செலுத்துங்க, நீதியின் பலிகளை செலுத்துகிறவர்களாக. ஹல்லேலூயா. Offer righteous sacrifices unto the Lord. தேவனுக்கு நீதியின் பலிகளை செலுத்துகிறவர்களாக இருங்கள். தேவன் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறபடியால், அவர் செயல்களிலே உண்மை உள்ளவராக இருக்கிறபடியால் நீதியின் பலிகளை செலுத்துகிறவர்களாக இருக்கு. ஏனென்றால் தேவன் நம்ம கொடுக்கிறதான அமௌண்ட்னால ஏமாற மாட்டார். நம்ம கொடுக்கிறதான உள்ளத்தை பார்த்து தான் தேவன் அதை கவனிக்கிறவர்களாக இருக்கிறார். கீழே வாசிக்கும் போது நீதியின் பலி என்றால் என்னது, வாட் இஸ் திஸ் ரைச்சஸ் சாக்ரிஃபைஸ், நீதியின் பலிகளை செலுத்துங்க, ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை அர்ப்பணிங்க என்று சொல்லும்போது, நீதியின் பலி என்ன என்று பார்க்கும்போது 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனிடத்துல ஒப்புரவாகி சொல்லுகிறதான காரியம் பாருங்க. சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் வாசிங்க. தேவனுக்கேற்கும் பலிகள், தேவனுக்கு ஏற்றதான பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீதியின் பலிகளை செலுத்துகிறதாக. நீதியின் பலி என்றால் எனது ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் எப்படி வருகிறேன், நொறுங்குண்ட ஆவியோடு வருகிறதாக. அந்த வசந்த டிவியில் அப்படியே வைங்க. தேவனுக்கு ஏற்றதான பலி, தேவன் விரும்புகிறதான பலி மேலேருந்து வாசிக்கும் போது, கர்த்தாவே நான் பலி செய்கிறதான ஆட்டுக்கடாக்கள்னால இல்லாவற்றால் காளைகள்னால நீர் என்ன பண்ண மாட்டீர், மயங்க மாட்டீர், ஏமாற மாட்டீர். ஆனால் தேவனே, நீர் விரும்புகிறதான பலி என்னது, நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, உடைந்த ஆத்மாவை நீர் புறக்கணிக்குவதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அர்த்தம் என்னது, உண்மையான ஆராதனையுடைய அர்த்தம் என்ன, தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவே, என்னை நான் நம்புவதில்லை, என்னுடைய சுய பலத்தை, என்னுடைய சுய ஞானத்தை, என்னுடைய சுய சக்தியை, சாமர்த்தியத்தை நான் நம்புவதில்லை. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் நான் ஒரு களிமண், ஒரு குயவனுடைய கைகளில் இருக்கிறது போல நான் தேவனே, நான் என்ன பண்ணுகிறேன், உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் அந்த பலியை தான் விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் வாசிக்கும் போது, மார்க்கின் சுவிசேஷம் வாசிக்கும் போது, இயேசுவானவர் ஒரு நாள் தேவாலயத்தில் காணிக்கை எடுக்கிறதான ஸ்தலத்தில் உட்கார்ந்துருந்தவராகும். அநேக ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்ணாங்க, தங்களுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அநேக அமௌண்ட் என்ன பண்ணாங்க, பொண்ணு வெள்ளி அநேக காரியத்தை பண்ணதாக இருந்தாங்க. ஆனால் கடைசியாக ஒரு ஏழை விதவை தனக்கு இருக்கிறதான அந்த 2 காசு என்ன பண்ணுகிறாள், தேவனுடைய சமூகத்தில் காணிக்கையாக அர்ப்பணிக்கிறவர்களாக. என்ன விஷயம், இவர்கள் தங்களுக்கு இருக்கிறதான மிகுதியில் கொஞ்சம் காரியத்தை என்ன பண்ணுகிறார்கள், கொடுக்கிறதாக இருக்கிறார்கள். அநேக நேரம் பார்க்கும்போது கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ அந்த எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு இந்த டிவி ஊழியத்துக்கு இவ்வளோ கொடுத்தார், அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு இங்கே இவ்வளோ கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்சம் இந்த பிஸ்னஸ் படித்தவங்களுக்கு, இந்த MBA BCom படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், இது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியத டேக்ஸ் என்ன பண்ணுவாங்க, எக்ஸம்ஷன் வாங்குறதுக்காக
கவர்மெண்ட்டுக்கு 10 ரூபா கட்டணும்னா இவங்க 5 ரூபா என்ன பண்ணுவாங்க, எதை கொடுத்துட்டு எல்லாரும் முன்னாடி பாரு எவ்வளோ பண்ணுறாங்கன்னு அவங்க சொல்கிறதா இருப்பாங்க. நிறைய நேரம் நம்மளும் என்ன பண்ணிடுறோம், அதை பார்த்து ஏமாந்துடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறதான காரியம் என்ன? முழு மனசாக அவர்கிட்ட கொடுக்கிறதாக. தேவன் எதிர்பார்க்கிறது, வாட் டஸ் காட் எக்ஸ்பெக்ட் ஆஸ் அ சாக்ரிஃபைஸ் ஃப்ரம் அஸ்? தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறதான பலி என்னது? உடைந்த உள்ளத்தோடு, உடைந்த ஆத்மாவோடு, ஆண்டவரே எனக்கு இருக்கிறதெல்லாம் உமக்கு சொந்தம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவனம் உமக்கு சொந்தமான இருக்கு. தேவனே, இதை நான் என்ன பண்ணுகிறேன், உம்முடைய சமூகத்திலே ஒரு பலியாக அர்ப்பணிக்கிறவராக இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் ரோமரின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறதாக இருக்கிறார். வாசிங்க, ரோமரின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தி உள்ள ஆராதனை. வசனத்தை வாசிக்கும் டிவியில் அப்படியே இருக்கணும். வசனம் எப்படி சொல்லுகிறதாக இருக்கிறது? நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை குறித்து, தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களுக்கு ஒரு புத்தியை சொல்லுகிறதாக இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை பார்த்து, ரோமபுரியில் இருக்கிறதான சபையை பார்த்து, இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் காட்ஸ் மர்சி, தேவனுடைய இரக்கத்தை நினைத்து நாம் என்ன பண்ணுகிறோம், நம்முடைய சரீரத்தை தேவனுடைய சமூகத்திலே ஜீவனுள்ள பலியாக அர்ப்பணிக்கிறதாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆராதனை என்பது, பாட்டு பாடுறது என்பது வெறும் அந்த 3 பாட்டு பாடுறதான நேரம், இல்லைன்னா சங்கீதம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தேவனை துதித்து பாடுறதான காரியம் அல்ல. நிறைய நேரம் இந்த வாலிப கிளாஸில் சிலவங்களை பார்த்து, ஏன்ப்பா லேட்டுனா, இல்லைண்ணா நான் கரெக்டாக வந்துட்டேன், செகண்ட் பாட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டேன், நான் வந்துட்டேன், ஃபஸ்ட்டு சாங்குக்குள்ளே நான் வந்துட்டேன். அது அல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைய. தேவன் நம்ம ஆரம்ப ஜபத்தில் இருந்தே நம்ம என்ன பண்ணுறதா இருக்கும். வாட் இஸ் இட்? தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய சரீரத்தை என்ன பண்ணுகிறேன், நான் ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறதாக இருக்கேன். ஜப வாழ்க்கை கூட, ஆரம்ப ஜபம் கூட நிறைய நேரம் அப்போ தான் என்ன பண்ணுறது, எல்லாரும் எலி மாதிரி என்ன பண்ணுறது, ஒரு இடத்துல வர்றது. அப்போ தான் மியூசிக் இருக்கிறவங்க மியூசிக்கை செட் பண்ணுவாங்க, கேமராவை என்ன பண்ணுவாங்க, செட் பண்ணுறதாக இருக்கும். அது டைம் பாஸ் இல்லை. என்னது, தேவனே நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்கள் மத்தியில் வாங்கன்னு ஜப சிந்தையோட வர்றதா. சரி, வசனத்துக்கு நேராக நம்ம போகிறதாக. வசனத்தில் சொல்லுகிறதாக காரியம் என்னது? தேவனுடைய கிருபையை நினைத்து, இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் காட்ஸ் மர்சி. ஆராதனை என்றால் என்னது? தேவன் என் மேல் பாராட்டினதான தயவை நினைத்து, எங்கேயோ இருக்க வேண்டியதான என்னை காலகாலமாக கல்லுக்கும் மண்ணுக்கும் என்னுடைய ஆராதனையை செலுத்தி, இல்லைன்னா காலகாலமாக பாரம்பரியத்துக்கும் சாம்பிரதாயத்துக்கும் நான் அடிமையாக இருக்கிறதான என்னை மீட்டு கொண்டு ஜீவனுள்ள சாட்சியாய் நிற்பாட்டி தேவனுடைய சபையில் ஒரு கனமுள்ள மனுஷனாக வைத்திருக்கிறார். அதை நான் நினைத்து தேவன் என்ன பண்ணுகிறேன், ஸ்தோத்திர பண்ணுகிறேன். அதுதான் ஜீவனுள்ள புத்தி உள்ள ஆராதனை. வசனம் சொல்கிறதா இருக்கும்போது, ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உன்னுடைய சரீரங்களை என்ன பண்ணுங்க, தேவனுடைய சமூகத்திலே ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறதாக. இதுவே நீங்கள் செய்கிறதான புத்தி உள்ள ஆராதனையார். புத்தி உள்ள ஆராதனை என்றால் என்ன? தமிழில் என்ன இருக்கு, ஈஸியான புத்தி உள்ள ஆராதனை. கிரேக்க பாஷையில் அழகாக இருக்கும். இட் இஸ் த லாஜிக்கல் வர்ஷிப் தட் யூ டூ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவம் என்றது, இயேசுவை ஆராதிக்குவது என்பது ஏதோ நான் சொன்ன பாரம்பரிய பிரகாரமாக அல்ல. எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, இது எங்கள் அப்பாவுடைய குலதெய்வம், என் குலதெய்வம், என் பிள்ளையோட குலதெய்வம், அப்படி அல்ல. இந்த தேவன் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிற தேவன் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் பாடும்போது ஆவியோடும் பாடுவேன், என் புத்தியோடு. I will worship the Lord with my mind. I will worship the Lord with the spirit and I will worship the Lord with my mind. நான் ஆராதிக்கிறதான தேவன் யார் என்று அறிந்து நான் என்ன பண்ணுகிறேன், தேவனுக்கு ஆராதனை செய்கிறதா. அதனால தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன பாட்டை பாடுறோம், எந்த விதமான பாட்டை ஆராதனையில் பாடுறோன்னு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் எங்கே இது கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் சர்வே சொல்லிட்டு கொடுக்கும்போது கேட்பேன், யோனாவின் புஸ்தகத்தை நான் சொல்லி முடிச்சுட்டு
இதோடைய மீனிங்கை சொல்லிட்டு இப்போ இருக்கிறதான ஒரு பாப்புலர் பாட்டு சொல்ல, நான் கடலை நோக்கி நான் குதிச்சாலும் ஆண்டவர் எனக்காக என்ன பண்ணுவார் வந்து காப்பாற்றுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாட்டு ஆனால் வேதவசனம் சொல்லுது, யோனா தேவனுக்கு விரோதமாக போகிறவனை தண்டிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், மீனை அனுப்பி நீ எங்கே போனாலும் நீ முக்கியம் இல்லை, எனக்கு நினைவே இல்லை, 1,10,000 பேர் சாவுறாங்க, அவங்களுக்கு போய் என்னுடைய ஊழியத்தை செய்யணும் தேவன் என்ன பண்ணுகிறார், மீனை அனுப்புகிறார். அதுக்காக நான் போய் கடலில் போய் குதிச்சோடனே ஆண்டவர் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஏன் இல்லைன்னா ஆண்டவருக்கு இல்லை, அதனால எனக்காக மீனை என்ன பண்ணுவார், அனுப்புவார். வசனத்துக்கு நேராக என்ன பண்ணுவோம், வர்றதாக தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறதான் புத்தி உள்ள ஆராதனை. வேறு மதத்தை பாருங்க, இஸ்லாமில் என்ன பண்ணுவாங்க, காலையில் அரபிக்கில் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹூ அக்பர் பிளா 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 என்ன பண்ணுவாங்க சொல்கிறதாக இருப்பாங்க, ஒன்றுமே என்ன பண்ணாது புரியாது. அப்படி தானே இந்து இதில் பார்த்தா எல்லா மந்திரமும் எல்லாம் இதெல்லாம் இருக்குது சான்ஸ்கிரிட்டில் இருக்கிறதா இருக்கும். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க இந்த இது வந்து யாருக்கு வேறு யாரும் என்ன பண்ணக்கூடாது, காதுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தன்னுடைய வசனத்தை நம்மளுக்கு புரிகிறதான பாஷையில் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கார். இங்கிலீஷில் பார்க்கும்போது கன்னடாவில் பார்க்கும்போது நீ எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் வசனத்தை புரியும்படியாக செய்கிறார். எதற்காக தேவன் நம்மள்கிட்ட அந்த விரும்புகிறதான காரியம் என்னது, புத்தி உள்ள ஆராதனை. அண்டர்ஸ்டாண்ட் who we are worshiping, understand which God we are worshiping. அவருக்கு முன்பதாக புத்தி உள்ள ஆராதனை, யார் நான் ஆராதிக்கிறேன், எந்த விதமான தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்று புரிந்துவிட்டு நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணுகிறோம், தேவனே உமக்காக என்னை அர்ப்பணிக்கிறவனாக. அப்படி இருக்கும்போது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, புத்தி உள்ள ஆராதனை என்றால் என்னது? வாட் இஸ் ஆஃபரிங் ஆர் செல்ஸ் ஆன் தி ஆல்டர், தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பலியில், தேவனுடைய பலிபீடத்தில் நம்மளை அர்ப்பணிக்கிறதான இந்த நீதியுள்ள பலி என்னது? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். இயேசுவானவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை நம்மளுக்காக கொடுத்ததினால் இப்போ நாம் எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தமாக இருக்கோம். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஆராதனை செய்கிறதுக்கு இட் இஸ் our life should be a pointer of worship to God. தேவனுக்கு நாம் செய்கிறதான ஆராதனை நம்முடைய ஜீவனத்திலே காண்பிக்கப்படுகிறதாகும். அப்படி என்றால் என்னது? பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் எவ்வளோ உண்மையாக வேலை செய்கிறீர்களோ, தேவனுக்கு முன்பதாக எவ்வளோ உத்தமமாக இருக்குங்க உங்களுடைய கணக்கு வழக்குங்களில், இல்லாவிட்டால் ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ முன்மாதிரியாக இருக்கிறீர்களோ, உங்களுடைய பேச்சில், உங்களுடைய செயலில், உங்களுடைய நடத்தையில், உங்களுடைய சபைக்கு வர்றதான பிஹேவியரில், பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை சொல்லிக் கொடுத்து கர்த்தருடைய வழிகளில் எப்படி நடத்துகிறீர்களோ, இது ஒரு ஆராதனையாக இருக்கும். வர்ஷிப் இஸ் நாட் ஜஸ்ட் லிமிட்டட் டு திஸ் 2 hours or 3 hours. இந்த இப்போ நம்ம சர்ச்சில் வந்து சேருகிறதான 2 hour 3 hour இருக்கிறதா, அது வெறும் ஆராதனை அல்ல. நம்முடைய வாழ்க்கை ஆராதனையாக, ஒரு புருஷனாக இருந்து, ஒரு தகப்பனாக இருந்து, குடும்பத்துக்கு எப்படி முன்மாதிரியாக இருக்கிறியோ, குடும்பத்துக்கு எப்படி எடுத்துக்காட்டாக இருக்கிறியோ, நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க பார்த்து சொன்னீங்க, எங்கள் அப்பா மாதிரி என்ன பண்ணணும், நான் இருக்கணும், எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறதாக. ஏனென்றால் உலகத்தில் பார்க்கும்போது ஒரு சர்வே எடுத்தாங்க, அநேக பிள்ளைங்க வாலிபர்கள் வளர்ந்து சபை விட்டு பின்வாங்கி மாற்றத்துக்கு போனதான பிள்ளைங்களை பார்த்து கேட்டாங்க, எதுக்காக இப்படி ஆச்சு, நல்ல சர்ச்சுக்கு தானே போனீங்க, நல்ல பைபிளை வாசித்தீங்க, எல்லாம் கேட்டப்போ நிறைய பேர் அந்த சொன்னதான சர்வேயில் நிறைய வந்ததான காரியம் என்னது, எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும், இயேசுடைய போதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் பார்த்ததான ஜனங்கன்னா என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா என்ன பண்ணல, அதை பற்றி நடத்தலை. சர்ச்சில் வந்தால் மாத்திரம் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஆமே நல்ல எல்லு என்ன பண்ணுவார் சொல்லுவார். சர்ச்சில் வந்தோடனே எங்கள் அம்மா நல்ல ஜபத்துக்கு முன்னாடி இருந்து ஜெபம் பண்ணுவாங்க, அந்நிய பாஷையில் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறதான எங்கள் 2 பேருக்கு தான் தெரியும் இவங்க வீட்டில் பண்ணுறதான அட்டகாசம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை நம்ம யாரும் பர்ஃபெக்ட் இல்லை, இங்கே இருக்கிறதான யாரும், நான் வானத்தில் அப்படியே தபக்கரன்னு விழுந்துட்டேன், நான் வானத்தில் இருந்து இப்படி விழுந்துட்டேன், நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக, நம்ம யாரும் இல்லை. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆராதனை செலுத்துகிற தேவனுக்கு பக்தியோடு நீதியின் பலிகளை செலுத்துகிறது எப்படி? ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல தகப்பனாயிரு, ஒரு குடும்பத்தில் நல்ல தாயாயிரு. நமக்கு அடுத்த வருகிறதான சந்ததி பார்த்து சொல்லணும், எங்கள் அப்பா சர்ச்சுக்கு என்னவா இருந்தாங்க, பக்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும், எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் சர்ச்சுக்கு போகிற டைமில் கரெக்டாக இருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், வீட்டில் வந்துட்டு இந்த தட்டு பறக்காது, ஸ்பூனு பறக்காது, பாத்திரம் பறக்காது, முழங்கால் போட்டு கண்ணீர் அடித்து என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய சமூகத்தில் சொல்லுவாங்கன்னு உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணும், சாட்சியாக
சொல்லுகிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளை, மூன்றாவதாக நான் சொல்லுகிறேன், புத்தி உள்ள ஆராதனை என்னது? worship leads many other people to worship. நீங்க புத்தி உள்ள ஆராதனை செய்தால், நீங்க தேவனுக்கு வேண்டியதான நீதியின் பலிகளை செய்தால், அநேகர் உங்களோட சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருப்பார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரம் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வர்ஷிப்னு ஒன்று மியூசிக்கு கீபோர்டு என்ன பண்ணிடுறோம், நினைச்சிடுறதாக இருக்கிறோம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளை, சபை கிட்டத்தட்ட 2000 வருஷங்களாக சபை நடந்து இருக்கிறதாக இருக்கு. இப்போ உள்ள சர்ச்சுங்களுக்கு தான் நான் இப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒரு பையன் இப்படி சொன்னானா, சர்ச்சில் ஏதோ மனஸ்தாபம் உண்டாயி பாஸ்டருக்கு இப்படி சொன்னான், என்ன பாஸ்டர் இங்கே பாருங்க, நான் சர்ச்சு நான் உங்கள் ஐ கேன் கண்ட்ரோல், நீங்கள் எப்படி நடக்குதோ நான் கண்ட்ரோல் பண்ணலாம். நான் சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்கலன்னா சர்ச்சு வாட்ஸ்அப் குரூப் விட்டு நான் என்ன பண்ணிடுவேன், போயிடுவேன். அப்புறம் பார்க்கலாம் உங்களுடைய சிங்கிங்கு எப்படி நடக்குது, உங்களுடைய வர்ஷிப் எப்படி நடக்குதுன்னு அப்புறம் பார்க்கலான்னு என்ன பண்ணாங்க, சேலஞ்சாக என்ன பண்ணாங்க, அனுப்புறதாக. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணுவோம், நான் அநேக இடத்துல இந்த டீச் பண்ணும்போது, ஹிஸ்ட்ரி டீச் பண்ணும்போது சொன்னேன், சபை 2000 வருஷமாக வர்றதாக இருக்கு. எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன ஒரு 30-40 வருஷம் கூட ஜாஸ்தி. நீங்கள் நான் கீபோர்டு வாசிக்க மாட்டேன், நான் ட்ரம்ஸ் வாசிக்க மாட்டேன், நான் சவுண்ட் வைக்க மாட்டேன், நான் மைக் நான் வைக்க மாட்டேன்னு நினச்ச உடனே தேவனுடைய ஆராதனை ஆவதில்லை, நிற்பதில்லை. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, அநேக நேரம் தான் வசனத்துக்கு நேரம் வர்றோம். நம்மளுடைய நல்லது என்னது, பாட்டு நல்லா போனா, மியூசிக்கு நல்லா போனா, ஆமாம் இன்னைக்கு வர்ஷிப்பு நல்லா இருந்துச்சு, ஆராதனை வீரன் நல்லா வீரமாக என்ன பண்ணார், ஆராதனையை நடத்தினதாக. பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, அது அல்ல. சபை எத்தனையோ வருஷமாக பாட்டு இல்லாமல் கை தட்டியா நம்ம சபையை ஆரம்ப காலத்தில் அந்த ட்ரம்மிங் அது அங்கே தான் இருக்கு, அந்த ட்ரம்மை தட்டி தான் என்ன பண்ணோம், ட்ரம்மை தட்டி தான் என்ன பண்ணோம், பாட்டு பாடினதாக இருந்தோம். தேவன் நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தேவனை ஆராதிக்கும்படியாக என்னென்ன காரியத்தை நீங்கள் செய்கிறீங்களோ, ஒருவேளை கேமரா வைக்கிறதா இருக்கட்டும், மைக்கை செட் பண்ணுறதாக இருக்கட்டும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வைக்கிறதா இருக்கட்டும், கொயரில் பாடுறதா இருக்கட்டும், தேவன் உங்களுக்கு பெரிய அனுகிரகத்தை கொடுத்துருக்கிறார். அநேகர் ஆராதிக்கும் போது, சபையோர் எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கும் போது நீங்களும் என்ன பண்ணுறீங்க, சேர்ந்து ஆராதிக்கிறவர்களாக இருக்கீங்க. யூ ஆர் அன் எக்ஸாம்பிள் டு த சர்ச். சபையில் இருக்கிறதான ஜனங்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறீங்க. நீங்கள் லேட்டாக வந்துட்டு நீங்கள் உங்கள் காரியத்தை ஸ்லாப்பியாக செஞ்சு, மைக்கு சடனாக பேட்டரி கம்மி ஆகிட்டு, இல்லைனா சடனாக கேமரா ஒரு சைடு போயிட்டு, இல்லைனா மியூசிக் சவுண்ட் இல்லாமல் டமான்னு வாசித்துட்டு, இப்படி இருந்தால் அநேகருக்கு நீங்கள் இடறுதலாக இருப்பீங்க. ஆனால் பாருங்கள், புத்தி உள்ள ஆராதனை என்ன செய்கிறது, அநேகரை தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நடத்துகிறதாக இருக்குது. பாருங்க, இந்த வசனத்தை ஒரு வாசிக்கிறதா இருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தை செபுலோனை குறித்து பேசுகிறதாக, செபுலோனை குறித்தும் இசக்காரை குறித்தும் பேசுகிறதாக இருக்கு. தேவன் இவர்கள் வெளியே போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிப்பார். இவங்க வேலைக்கு போகும்போதும் வீட்டில் இருக்கும் போதும் இந்த 2 கோத்திரத்தையும் 2 குலத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருப்பார். எதற்காக? அடுத்த வசனத்தை வாசிங்க, 19ஆம் வசனத்தை வாசிங்க. செபுலோன் அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து, இவர்கள் செபுலோனும் ஈசக்காரும் என்ன பண்ணுவார்கள், ஜனங்களை கர்த்தருடைய மலைக்கு வரும்படியாக பண்ணி அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள், அங்கே நீதியின் பலிகளை செலுத்துகிறவர்களாக இருப்பார்கள். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்றான். இவர்கள் என்ன பண்ணுவார்கள், கடலில் இருக்கிறதான சம்பூர்ணத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கிறவர்களாக இருப்பார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் இசக்காரையும் பார்த்து செபுலோனை பார்த்து ஆசீர்வதிக்கிறதான காரியம் என்னது, இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சிரேஷ்டமான காரியங்களால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். they will be blessed richly. what is the reason? எதற்காக? அநேகர் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனுடைய பர்வதத்துக்கு நேராக கொண்டு வந்து தேவனுக்கு நீதியின் பலிகளை செலுத்தும்படியாக செய்வார்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், the greatest thing that you can do, ஒரு விசுவாசியாக, ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீ பண்ணுகிறதான பெரிய காரியம் என்னவென்றால், 2-3 உங்களை மாதிரி அநேகரை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து தேவனை ஆராதனை செய்வது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த மாதிரி பாக்கியம் வேறு எங்கும் இல்லை. எதற்காக? நீ அந்த மனுஷனுக்கு
இந்த காலத்துக்கு மாத்திரம் அல்ல, இவ்வுலகத்தின் காரியத்துக்கு மாத்திரம் இல்லை, நித்தியத்துக்கு வரைக்கும் என்ன பண்ணுகிறாய்? அந்த மனுஷனை நடத்துகிறவனாக ஜனங்களை தேவனுடைய பர்வதத்துக்கு கொண்டு வந்து நீதியின் பலிகளை செலுத்தும்படியாக செய்வார். அப்படி என்றால் ஆப்போசிட் என்னது? தேவனுக்கு பிரியமற்ற காரியம் என்னது? நல்ல வர ஒரு விசுவாசிய, நல்ல வர ஒரு தேவனுடைய பிள்ளைய எடுதல் பண்ணி கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு வெளியே போகும்படியாக செய்கிறதாக இருக்கு. தேவன் அந்த காரியத்தை he takes it seriously. அந்த காரியத்தை மிக கோபமாக அதை பார்க்கிறதாக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறதாக இருக்கிற நீங்களே தேவனுடைய சபையை பார்த்து சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் சொல்லுகிறார், நான் அவனை அழித்து போடுவேன். ஐ வில் டிஸ்ட்ராய் ஹிம். நான் அவனை அழித்து போடுகிறதாக இருப்பேன். அது நாம் வசனத்துக்கு நேராக நாம் வருவோம். நீதியின் பலிகளை நாம் செலுத்தும் போது அநேகரை நாம் என்ன பண்ணுகிறோம்? தேவனுக்கு நேராக நாம் நடத்துகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறதாக இருக்கு. மீகாவின் புஸ்தகத்திலே நாம் அடிக்கடி வாசிக்கிறதான வசனம், தேவன் தம்முடைய சபைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணினவராக இருக்கிறார். மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, காலம் பூர்ணமான போது தேவனுடைய பர்வதம் சகல பர்வதத்தில் பார்க்கிலும் உயர்ந்ததாக இருக்கும். அநேக மக்களினங்கள் தேவனுடைய கர்த்தருடைய பர்வதத்துக்கு போவோம் வாங்கள் என்று சொல்லுகிறவர்களாக இருப்பார். எதற்காக? தேவன் அங்கே ஆளுகை செய்து ஜனங்களுக்கு வேண்டியதான நீதியை செய்கிறதாக இருப்பார். தன்னுடைய கட்டளையை, தன்னுடைய நியாய பிரமாணத்தை வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் போதிக்கிறவராக இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசுவாசியை நீங்க சபைக்கு கூட்டு வர்றது சின்ன காரியம் அல்ல. இல்லை உங்கள் சின்ன பிள்ளையை என்கரேஜ் பண்ணி போ, ஏதாவது ஒரு இதில் சேர்ந்துக்கோ, மியூசிக் டீமில் சேர்ந்துக்கோ, கொயர் டீமில் சேர்ந்துக்கோ, சர்ச்சில் போய் ஒரு பெருக்கிற வேலையாக செய். சர்ச்சில் ஏதோ ஒரு வேலை செய்யும் போது சும்மா பக்கத்தில் ஸ்பேனர் எப்படி, ஸ்க்ரூ டிரைவர் எப்படின்னு நீங்கள் உற்சாகப்படுத்துகிறது அந்த பிள்ளை என்ன பண்ணுறீங்க? நித்தியத்துக்கு நேராக நடத்துகிறதாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஏனென்றால் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அநேகர் என்ன பண்ணுறாங்க? கடைசி நாட்களில் பர்வதத்துக்கு வராங்க. இந்த வசனத்தை தான் தேவன் ஜெபுலோனுக்கு சொன்னார். இவங்க ஜெபுலோன்காரங்களும் இசக்கார்காரங்களும் என்ன பண்ணுறாங்க? அநேகரை தேவனுடைய பர்வதத்துக்கு நேராக கொண்டு வந்து அவங்களை தேவன் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு நீதியின் பலிகளை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கிறார். ஆதலால் பிகாஸ் ஆஃப் தட் கர்த்தர் சிரேஷ்டமான ஆசீர்வாதத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இடறுதலாக இருக்க வேண்டாம். அநேகரை கர்த்தருக்கு நேராக நடத்துகிறதாக இருப்போம். இவ்வளவு நேரம் நம்ம வாசித்தோம் என்னது? நீதியின் பலிகளை செலுத்துங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீதியின் பலிகளை செலுத்துங்கள். இந்த கர்த்தர் மேலே, நீதியுள்ள கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறதாக. இஸ் தேர் எனி ரோல் மாடல் நான் பின்பற்றணும்? எப்படி தேவனை ஆராதிக்கிறதுக்கு? ஹவு கேன் ஐ கிவ் மை செல்ஃப் ஆஸ் அ சாக்ரிஃபைஸ் டு காட்? தேவன் விரும்புகிற வண்ணமாக வாழுகிறதுக்கு எனக்கு ஒரு உதாரணம் இருக்கணும். உதாரணம் என்ன மாடல், ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணும்னு பார்த்தா வேதத்தில் அநேக உதாரணத்தை என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம பார்க்கிறதாக இருக்கிறோம். தாவீது பலியிடும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பலியிடும் போது சொல்லுகிறார், நான் தேவனுக்கு ஐ வில் நாட் சாக்ரிஃபைஸ் சம்திங் டு காட் விச் டஸ் நாட் காஸ்ட் மீ எனிதிங். தேவனுக்கு பலி எடுக்கிறதுல எனக்கு கிரையம் இல்லாமல் என்ன பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். ஏனென்றால் தேவனுக்கு பலி எடுக்கிற, தேவனுக்கு ஆராதனை செய்கிறது நம்மள்கிட்ட அந்த சில காரியம் நம்ம என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணுறதாகும். இங்கே இருக்கிறதான நிறைய பேர் ஒருவேளை சனிக்கிழமைனாலும் நைட்டு வரைக்கும் நிறைய வேலை செஞ்சுருக்கலாம். ஆனாலும் தேவனை ஆராதனிக்க வேண்டும் என்றால் உடைய தூக்கத்தை என்ன பண்ணியிருக்கீங்க? தியாகம் பண்ணி வைத்திருக்கிறோம். நம்ம பெங்களூரில் சும்மா ஒரு 2 வீலர் வச்சுட்டு டிஎல் வச்சுட்டு போனாலே போதும், ஒரு ஹவருக்கு என்ன பண்ணலாம்? ஜொமேட்டோ ஓட்டியோ இந்த டன்ஸோ ஓட்டியோ ஏதோ ஓட்டியோ நம்மளுக்கு என்ன பண்ணும்? காசு வர்றதாக இருக்கிறதாங்க. தேவனுக்கு ஆராதனை செய்கிறதான காரியம் என்னது? என்கிட்ட இருக்கிறத நான் தியாகம் பண்ணுகிறதாக, என்னுடைய காரியத்தை நான் தியாகம் பண்ணுறதா, வாட் எவர் இட் இஸ், காணிக்கையில் ஆகட்டும், ஜெபிக்கிறதாங்க. ஏதோ கையில் வரதை நான் கொடுப்பேன் இல்லை, நான் தியாகத்தோடு. தேர் ஷுட் பி சம் பிஞ்ச், ஒரு என்ன இருக்கணும்? தமிழ் அது எப்படின்னு சொல்லுங்க, ஏதோ கொஞ்சம் கிள்ளு இருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ணுகிறது ஆராதனையாக. நான் இஷ்டம் தான் நான் வருவேன், இல்லைன்னா லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்துக்குவேன். இதே ஆள் தானே, லைவ் ஸ்ட்ரீமில் கூட நான் என்ன பண்ணுவேன்? வீட்டில் உட்காந்து ஒரு லைக், ஒரு கமெண்ட் போட்டு பிரைஸ் த லார்ட் போடுறது. அது அல்ல பிரியமான பிள்ளைகளை தேவனுக்கு பண்ணுறதான ஆராதனை என்றால் தியாகத்தோட பண்ணுகிறதா இருக்கும். எல்லா மனுஷர்களை பார்க்கிலும்
கர்த்தராக இயேசுவானவர் பண்ணதான ஆராதனை தேவனுக்கு how he sacrificed himself நம்ம என்ன பண்ணுகிறோம் பார்க்கிறதாக தேவனுக்கு தன்னைத்தான் உகந்த பலியாக கர்த்தராக இயேசுவானவர் அர்ப்பித்தவராக இருக்கிறார். போன வாரத்தில் நம்ம பார்க்கும்போது அநேகர் இந்த பாரம்பரிய சபைகளில் சொல்லுவாங்க, இந்த ஆஷ் வெட்னஸ்டே ஸ்டார்ட் ஆச்சு, இந்த கடைசி 40 நாளும் இயேசுவானவருடைய சோகமான இந்த கிறிஸ்தவர்களுக்கு துக்கமான நாள். ஏன்னா இயேசுவானவர் ரொம்ப பாடுபட்டதாக இருக்கிறார். அது என்னவோ பாடுபட்டது எனக்கு தெரியல. ஆனால் வேதவசனத்தெல்லாம் வாசிக்கும் போது மார்க்கின் சுவிசேஷத்தில் வாசிக்கட்டும், லூக்காவின் சுவிசேஷத்தில் வாசிக்கட்டும், இயேசுவானவர் எருசலேமுக்கு போகும்போது கம்பீரமாக ஒரு ராஜா ஒரு யுத்தத்துக்கு போகிற மாதிரி தான் போனதாக இருந்தார். ஆனால் அவங்க பண்ணுறதான ஒரு காரியம் என்னது, இந்த 40 நாள் என்ன பண்ணுவாங்க, சிலுவையில் இயேசுவானவர் பண்ணனாதான இயேசுவோடைய சிலுவையின் காரியத்தை தியானம் பண்ணுகிறவர்களாக இருப்பார். பாருங்க, எபேசியருக்கு நிருபத்தில் எழுதும் போது 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை பார்த்து சொல்லுகிறதாகும், இயேசுவானவர் தன்னை தியாகம் செய்து தேவனுக்கு சுகந்ததும் ஏற்ற பலியாக தன்னை தான் தியாகம் செய்ததை உங்களுக்கு என்னவா வைங்க, உதாரணமாக வைத்ததாக இருங்க. வாசிங்க. பிள்ளைகளைப் போல நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல ஆமாம் நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுகிறதா. உண்மையான ஆராதனை என்னது, சபை அந்யோன்ய ஐக்கியத்திலே வளருகிறதாக இருக்கு, சகோதரர் பண்டிகை வருகிறதாக அன்பிலே நடந்து கொள்ளுகிறவர்களாக. எந்த விதத்திலே வசனம் சொல்லுகிறதாக இருக்கு, கிறிஸ்து தன்னை என்ன பண்ணார், தேவனுக்கு முன்பதாக சுகந்த வாசனையாக as a fragrant and sweet offering Christ offered himself to God. தேவனுக்கு முன்பதாக தன்னை சுகந்த வாசனையாக அர்ப்பித்தவராக இவர் உங்களுக்கு என்னவாக இருக்கட்டும், உதாரணமாக இருக்கட்டும். இவரை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாக நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது காலம் எவ்வளோ சீக்கிரமாக மாறுகிறதாக இருக்கு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது, இப்போ என்னது கிரேசினா வயசோ ஷலோம்சன் வயசில் இருக்கும்போது எங்களுடைய இந்த மாரல் ஸ்டடீஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சிலவங்களை உதாரணமாக வைப்பாங்க. என் வயசில் இருக்கவங்களுக்கு தெரியும், பில்கேட்ஸ் மாதிரி என்ன பண்ணணும், பில்கேட்ஸ் மாதிரி நீங்கள் பெரிய ஆண்டர்பிரனர் ஆகிறதாக இருக்கணும். ஆனால் அப்புறம் என்னது, ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை போல அவருக்கு எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் அவர் பாருங்கள் எவ்வளோ ஞானமாக இப்படியெல்லாம் செஞ்சதாக இருக்கிறார். வேறு இன்னொரு ஆள் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் ரிச்சர்ட் பிரான்சன் என்னது, அவர் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஜனங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு பார்த்தோன்னா இவரே ஒரு ஏர்லைன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ஜனங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணார், நன்மையை செய்ததாக இருக்கும். இவங்க 3 பேர் எங்களுக்கு என்னவா இருந்தது, எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. ஆனால் போன மாதத்தை சில காரியங்கள் என்ன வந்ததாக இருக்கும். இப்போ இருக்கிறதான ஜெனரேஷன் சொல்லுவாங்க, யாரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டீஃபன் ஹாக்கிங் மாதிரி இருக்காது, யார மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, பில்கேட்ஸ் மாதிரி மாத்திரம் என்ன பண்ணிடாதீங்க, இருந்துடாதீங்க, இந்த மனுஷனை மாத்திரம் இன் பண்ணாதீங்க, இருக்காது. ஏன்னா இந்த ஜனங்க who were 10 years ago 15 years ago ஜனங்களுக்கு எக்ஸாம்பிளாக ரோல் மாடலாக இருக்கிறவங்க பார்த்தா, இப்போ அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா, அவங்களோட அந்த காலத்தில் எப்போ when they were shown as examples for us, எங்களுக்கு ரோல் மாடலாக எங்கள் புக்குங்களெல்லாம் இவ்வளோ மாதிரி ஆகணும் இருக்கும்போது பார்த்தா, அந்த காலத்தில் பேக்ரவுண்டில் அவ்வளோ துஷ்டத்தனத்தை அவ்வளோ கொடூரமான காரியத்தை பண்ணுகிறதாக இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்ன பண்ணுது, வர்றதாக இருக்குது. இந்த ஜனங்களை மாதிரி என்ன பண்ணாதீங்க, பில்கேட்ஸை மாதிரி உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணாதீங்க, ஆவாதீங்கன்னு இப்போ இருக்கிறதான ஜனங்க என்ன பண்ணுறாங்க சொல்லுகிறதா. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல் என்னது, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் என்னத்தை செய்தார், தேவனுக்கு சபையில் ஐக்கியம் வரும்படியாக, தேவனுடைய ஜனங்கள் மீட்டு கொள்ளும்படியாக, வாக்குத்தத்தம் நிறைவேறி அநேக ஜனங்கள் தேவனை துதித்து ஆராதிக்கும்படியாக தன்னை என்ன பண்ணார், தேவனுக்கு சுகந்த வாசனையாக, ஒரு நல்ல காணிக்கையாக, தேவன் விரும்புகிறதான, தேவன் மெச்சுகிறதான காணிக்கையாக அவர் தன்னை அர்ப்பணித்தவராக இருந்தார். அப்படி என்றால் என்னது, இயேசுவை நம்மளுக்கு உதாரணமாக இருக்கிறது என்றால் என்னது, நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியத்தை நாம் காண்பிக்கிறதாக இருக்கிறோம். சபையில் பண்டிகை, சபையில் விசேஷ காரியம் வருகிறதான காரியம் என்னது, என்னதோ நடக்குது,
ஊரில் அசனம் நடக்கிற மாதிரி உங்கள் சர்ச்சில் ஒரு அசனமா, எங்கள் சர்ச்சில் என்ன வருஷத்துக்கு நாங்கள் 3 அசனத்தை என்ன பண்ணுவோம் போடும். உங்களோட நாங்கள் என்னது பெரிய ஆளுன்னு சொல்லி அது முக்கியம் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மளை எல்லாம் சபையாக ஒன்று கூட்டியிருக்கிறார். சகோதரர்களாக, சபையின் தகப்பன்களாக, சபையின் தாய்களாக, சபையை நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுக்காக, வாலிபர்களாக தேவன் நம்மளை ஒன்று கூட்டியிருக்கிறார். இந்த ஐக்கியத்துக்காக, சபை அன்பிலே வளரும்படியாக, சபை அன்பிலே பெருகும்படியாக நான் என்னத்தை வேணாலும் செய்கிறதாக. இதுக்கு உதாரணம், டாப் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் இஸ் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம கர்த்தராகிய இயேசுவானவர் தான் இதுக்கு உதாரணமாக இருக்கிறதாக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறதாக இருக்கிற, நான் டைம் வேகமாக போகிறதுனால நான் வேகமாக முடிக்கிறதாக எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது, நகரத்துக்கு வெளியே இவர் அவமானமாக அடிக்கப்பட்டு, நகரத்துக்கு வெளியே இவர் இயேசுவானவர் தொங்குகிறவராக இருக்கிறார். பிதாவோடு ஒன்று சேர்க்கும்படியாக இவர் அடிக்கப்பட்டு நகரத்துக்கு வெளியே போயிருக்கிறார். ஆதலால் அவர் இடத்துல போய் அவர் நாமத்தின் மூலியமாக பிதாவை துதிக்கிறதான ஸ்தோத்திர பலிகள், offer the praise of thanksgiving to God through him, through Jesus Christ, இயேசுவாகிய கர்த்தரின் மூலமாக அவருக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறவர்களாக இருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், வசனத்துக்கு நேராக நான் வரும்போது வசனம் சொல்லுகிறதாக, புத்தி உள்ள ஆராதனையை நாம் செய்கிறதாக இருக்கும். தேவன் விரும்புகிறதான நீதியின் பலியை செலுத்தி இந்த கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறது ஈஸியான காரியம். கம்பேரிட்டிவ்லி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறது ஈஸியாக இருக்கிறதான காரியம். ஆனால் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறதான காரியம் என்னது? தேவன் விரும்புகிறதான, கர்த்தர் விரும்புகிறதான நீதியின் பலிகளை நாம் செலுத்துகிறவர்களாக. கர்த்தர் விரும்புகிறதான நீதியின் பலிகளை செலுத்தும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைய, பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரிய, எந்த கேள்வியோடு, எந்த பிரச்சனையோடு, எந்த கஷ்டத்தோடு வந்திருக்கிறையோ தேவன் அறிவார். சங்கீதக்காரனை போல அநேகர் என்னுடைய மகிமையை அவமானப்படுத்துறதுக்கு அநேகர் இருக்கிறாங்க. என்னை சுற்றிலும் ஜனங்க எனக்கு வீணான காரியத்தை பேசி, தேவையில்லாத காரியத்தை பேசி அவங்க வாழ்க்கையை பார்க்காதபடி என் வாழ்க்கையை தான் பண்ணுறதா இருக்கு. சங்கீதக்காரனுக்கு இருக்கிறதான சூழ்நிலை அநேகம் ஒருவேளை நம்மளுக்கும் இருக்கிறதாக இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் நீதி உள்ளவர். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு நன்மையும் குறை வைக்காதபடி, ஒரு நன்மையும் வழங்காதிருக்காதபடி அவர் கண்டிப்பாக தேவனுக்கு செய்கிறதாக இருப்பார். தானியத்திலும் திராட்சரசத்திலும் மகிழ்வதை விட தேவன் அதிக ஆனந்தத்தை, அதிக சந்தோஷத்தை கொடுத்து அமைதியோடு, நீங்கள் அமைதியோடு இருக்கும்படியாக தேவன் தயவு பாராட்டுகிறவராக இருப்பார். ஆனால் இந்த தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறதான காரியம் என்ன? ட்ரஸ்ட், கர்த்தரை மேல் விசுவாசம் வைத்து கர்த்தர் விரும்புகிறதான பலியை, நீதியின் பலிகளை செலுத்துகிறதாக. நீதியின் பலி என்றால் என்னது? தேவன் விரும்புகிறதான பாஸ்டர், தேவன் விரும்புகிறதான மனபாவம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கட்டும். பெருமை வேண்டாம், அகங்காரம் வேண்டாம். தேவன் விரும்புகிறதான தாழ்மையும் உடைந்த ஆத்மாத்தோட தேவனை ஆராதனை செய்கிறதாக, தேவன் விரும்புகிறதான புத்தி உள்ள ஆராதனையை செய்கிறதாக இருங்கள். தேவன் விரும்புகிறதான புத்தி உள்ள ஆராதனை என்னது? உங்களுடைய சரீரங்கள், உங்களுடைய ஆவி ஆத்மாவை, உங்களுடைய எல்லா வஸ்துக்களையும் தேவனுடைய சமூகத்தில் ஜீவ பலியாக அர்ப்பணிங்கள். உங்களுடைய வாழ்க்கை, நான் இந்த உண்மையான இயேசுடைய சீஷன், நான் உண்மையான கர்த்தரை நான் பின்பற்றுகிறவன் என்று உங்களுடைய வாழ்க்கை அது எடுத்துக்காட்டாக இருப்பதாக. வேலை ஸ்தலங்களிலும், குடும்ப ஸ்தலங்களிலும், படிக்கிறதான இடத்திலும், I follow this Lord who has given my life, given his life for me, எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்றுதான இந்த கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருங்க. உண்மையான ஆராதனை எப்படி செய்ய வேண்டும்? நாம் கர்த்தராகிய இயேசுவை போல செய்கிறதாக. என்னது இந்த இயேசுவானவர் செய்தார்? சபையில் அன்பு ஐக்கியம் வளரும்படியாக, சபை வளர்ச்சி அடையும்படியாக, சபையை ஒப்பரவாகும்படியாக, தேவனும் மனுஷனும் ஒப்பரவாகும்படியாக, மனுஷனும் ஒப்பரவாகும்படியாக பகையை சிலுவையில் கொன்று அவர் தன்னுடைய ஜீவனை தேவனுக்கு முன்பதாக சுகந்த வாசனையாக, காணிக்கையாக அர்ப்பணித்தார். அப்படி இருக்கும்போது நாம் சபையில் ஐக்கியமும் அன்பும் வளரும்படியாக நம்மை நாம் தேவனுடைய ஊழியத்துக்கு நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக இருப்போம். எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிக்கிறவர்களாக இருப்போமா? தேவனை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் இந்த 2026 வருஷத்தில் என்னை நடத்துகிறதுக்கு போதுமானவராக இருக்கு. 2 மாதம் நீங்கள் நடத்துனீங்க ஆண்டவர், நீர் என்னை நடத்துகிறதுக்கு போதுமானவராக இருக்கிறீர். ஆதலால் கர்த்தாவே, நீர் விரும்புகிறதான
ஆராதனையை நான் செய்யும்படியாக உதவி செய். நீர் விரும்புகிறதான காணிக்கையை நான் செலுத்தும்படியாக உதவி செய். லார்ட், கிவ் மீ திஸ் ஹார்ட் ஆஃப் ஆஃபரிங் மை செல்ஃப் டு யூ. என்னையே உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும்படியாக எனக்கு தயவு பாராட்டுங்க கர்த்தாவே. என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வேலை ஸ்தலத்துங்களில் ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல தாயாக, ஒரு நல்ல மகனாக, ஒரு நல்ல மகளாக, ஒரு நல்ல குடும்பஸ்தனாக என்னுடைய குடும்பத்தில் நான் சாட்சியாக இருக்கும்படியாக உதவி செய்யுங்க. வேலை செய்கிறதான இடத்துல பொறுப்புள்ள உக்ராகானக்காரனாக, ஆஸ் அ ஃபெய்த்ஃபுல் ஸ்டூவர்ட், எனக்கு கொடுத்துருக்கிறதான வேலைகளில் நான் உண்மை உத்தமமாக இருக்கும்படியாக உதவி செய்யுங்கள் கர்த்தாவே. கர்த்தாவே, சபையில் கர்த்தாவே இசக்காரை போல, செபுலோனை போல அநேகரையும் பர்வதத்துக்கு நேராக கொண்டு வந்து நீதியின் பலிகளை அவர்களோடு சேர்ந்து நான் பலியிடும்படியாக கர்த்தாவே தேவனே எனக்கு தயவு பாராட்டுங்கன்னு தேவனை பார்த்து கேட்போம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்று காலை நேரத்திலும் கர்த்தாவே நீர் எங்களோடு பேசினபடியால் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் பாராட்டினதான தயவை நினைத்து, நீர் எங்கள் மேல் பாராட்டினதான கிருபையை நினைத்து நாங்கள் ரிட்டர்னாக எண்ணத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே. வாட் ஆல் வி கேன் டு, நாங்கள் செய்கிறதான எல்லா காரியமும் அது உமக்கு முன்பதாக சூன்யமாகத்தான் இருக்கும் ஆண்டவரே தேவனே. ஆனால் நாங்கள் ஒன்றை செய்கிறோம், உம்முடைய பிரியமான பிள்ளைகளாக கர்த்தாவே தேவனே, எங்களுடைய சரீரங்களை, எங்களுடைய ஆவி ஆத்மாவை, எங்களுடைய சிந்தைகளை தேவனே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜீவ பலியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் விரும்புகிறதான நீதிபரராக இருக்கிறதான தேவனே, நீர் விரும்புகிறதான நீதியின் பலியை நாங்கள் செலுத்தி கர்த்தாவே எங்களுடைய காணிக்கைகளாலும், எங்களுடைய வாழ்க்கையினாலும், எங்களுடைய நடத்தையினாலும் தேவனே உம்மை நாங்கள் கனப்படுத்தும்படியாக கர்த்தாவை நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நாங்கள் பலவீனமானவர்கள் ஆண்டவரே. அநேக நேரம் எங்களுடைய சோர்வுக்கு, எங்களுடைய மாம்சத்தின் பலவீனத்துக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ஆவியானவரே, நீர் எங்களை பலப்படுத்துங்கள் ஆண்டவரே. மூலியமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தேவனே கர்த்தாவே நீர் விரும்புகிறதான ஆராதனையை நாங்கள் செய்யும்படியாக உதவிச்சு தயவு பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.